சகோதரி செல்லம்மா, சர்வத்தையும் படைத்த தெய்வம் ஒரு நாளிலே மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்து நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நம்முடைய பாவத்தை எல்லாம் தன் மீது சுமந்து கொண்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து அவர் இன்றென்றும் ஜீவிக்கிறார் என்றும், இலவசமாய் அவரை விசுவாசித்து மனம் திரும்புகிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளுகிறார் என்றும், இந்த ரட்சிப்பை நிராகரிக்கிறவர்களை நியாயந்திருக்கும்படி சீக்கிரத்திலே அவர் வர இருக்கிறார் என்றும், அவர்களை அக்கினியிலே தள்ள இருக்கிறார் என்றும் நீ விசுவாசிக்கிறாயா? இந்த விசுவாசத்தின் பேரில் மனம் திரும்பி என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்கிற சாட்சி உமக்கு உண்டா? நம்முடைய விசுவாச அறிக்கையின் பேரிலும் நம்முடைய சாட்சியின் பேரிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம், தோஸ்தரிக்கிறோம். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நாமத்தினாலே, இந்த இரத்தத்தினாலும் கர்த்தாவே, பட்ட காயங்களினாலும் கர்த்தாவே, இந்த பூமியிலே எங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி கொடுத்தீர். இந்த நேரத்தில் கர்த்தாவே, செல்லம்மாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பரலோக ராஜ்யத்திலே ஒரு பிரஜையாக அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லிக்கிறோம், தோஸ்தரிக்கிறோம். ஞானஸ்தானத்திற்கு கீழ்ப்படியவும், கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்வதற்கும், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் தேவர் தாமே அவர்களுக்கு கிருபை செய்தபடியால் நன்றியுள்ளோம், தோஸ்தரிக்கிறோம். வருங்காலங்களிலே சபை ஐக்கியத்திலும் இன்னும் கர்த்தாவே மக்கள் பலப்படவும், கர்த்தாவே சமுதாயத்திற்கு சாட்சியாகவும், கர்த்தாவே அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாது கிறிஸ்துவுக்காக நினைத்து நிற்க அவர்களுக்கு உதவி செய்து வழிநடத்தவன் வேண்டுதல் செய்கிறோம். தேவரீர் தாமே இந்த தருணத்தை ஆசீர்வதிங்க, அவளை ஆசீர்வதிங்க, மக்கள் பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் கர்த்தராய கிறிஸ்து இயேசுவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம பிதாவே. மிகவும் இறக்கமுள்ள எங்கள் கர்த்தாவே, இந்த நாளிலும் பரலோகம் மகிழ்படி இந்த சபையாருடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து, ஆண்டவரே இவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே அவர்கள் சபைக்கு முன்பாக சாட்சியிடவும் நீர் அவர்கள் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இவர்கள் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய கிருபை தருவீராக. இந்த சபையார் இன்னும் தொடர்ந்து உமக்காக கர்த்தருடைய சேவை செய்யும்படியாக அவர்களை ஊக்கப்படுத்துவீராக. சபையாகவும் வளரும்படி அவர்கள் கிருபை தருவீராக. என்னுடைய துதி தோத்திரங்களோடு கூட விண்ணப்பத்தை அன்பின் இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஏறெடுக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.